அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வஷாபான் வபல்லியனா ரமலான். ரமலான நம்ம எப்படி வரவேற்கிறோம்? வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல ஸ்டேட்டஸ் போடுறது, நான் ரமலானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ரமதான், த பெஸ்ட் டேஸ் ஆர் கமிங். சுண்ணத்துன்னு சொன்னா செஞ்சா நன்மை, செய்யாட்டி தீமைன்றதே ஒரு பொலையான ஒரு வர இலக்கணம் கொடுத்து வச்சு கிடக்கு சுண்ணத்து. நீ தமிழ் மொழியை தாய்மொழியா வச்சுக்கிட்டு வெறும் குர்ஆன்ல உள்ள வசனத்தை கருத்து தெரியாம பாக்குறதால என்ன பிரயோசனம்? நன்மை இல்லைன்னு சொல்லல, குர்ஆனை ஓதுறதுக்கு நன்மை, குர்ஆனை பார்க்கறதுக்கு நன்மை, குர்ஆனை கேட்டா நன்மை. எவ்வளவு காலத்துக்கு பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் ஓதிக்கிட்டுமே இருக்கப்பறா. நோம்புன்னு சொன்னா உண்ட கண் நோம்பு பிடிக்கணும், உண்ட காது நோம்பு பிடிக்கணும், உண்ட கை நோம்பு பிடிக்கணும், உண்ட கால் நோம்பு பிடிக்கணும், உண்ட மனசு நோம்பு பிடிக்கணும். இதுதான் நோம்பு. உண்ட உணர்வுகளை நீ கட்டுப்படுத்துறதுக்கான பயிற்சி நெறிதான் இந்த நோம்பு. வரலாறு தெரியாத சமூகம் அழிஞ்சு போகும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முழு உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் இறைவனுக்கே அனைத்து புகழும். இந்த உலகத்திலேயே காலத்துக்கு இருக்கிற அளவு பெருமதி வேற எந்த விஷயத்துக்குமே கிடையாது. காலத்துல முக்கியத்தை பத்தி இஸ்லாம் கூட நிறைய இடங்கள்ல பேசுது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக சொல்லி குர்ஆன் சத்தியம் செஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லுமாக இருந்தா அந்த விஷயங்கள் எல்லாம் மிக பெருமதியான விஷயங்கள். அந்த அடிப்படையில அல் குர்ஆன் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி கால பொழுதுகள் மீது சத்தியம் செய்துன்னு சொன்னா அந்த காலத்துல பெருமதியை நம்ம ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற காலப்பகுதியும் அப்படியானது ஒரு பெருமதியான ஒரு காலப்பகுதி. இஸ்லாமிய மாதங்கள்ல 8வது மாதமான ஷாபானுடைய மாதத்துல இப்ப நம்ம இருக்கோம். இன்னும் ஒரு சில தினங்கள்ல இஸ்லாமிய மாதங்கள்லயே மிகவும் பெருமதியான ஒரு மாதத்தை நாம எதிர்நோக்க காத்துட்டு இருக்கோம், ரமலான். ரமலானுடைய மாதம்ங்கிறது இஸ்லாத்துல உள்ள ஏனைய 11 மாதங்களையும் விட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். ரமலான் என்றா என்ன, ரமலான்ல என்னென்ன அமல்கள் செய்வாங்கன்னு சொல்லியெல்லாம் நம்ம யாருக்குமே புதுசா யாரும் அறிமுகப்படுத்த வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இல்லை. ரமலான் மாதம் மெயினா இஸ்லாத்தின் கடமைகள்ல 4வது கடமையான நோன்புங்கிற கடமையை நிறைவேற்றுவதற்கான காலப்பகுதி தான் இந்த ரமலானுடைய காலம். இந்த ரமலானுடைய மகிமை, ரமலானுடைய சிறப்புக்கள்லாம் நம்ம காலங்காலமா நிறைய பயான்களை கேட்டு நம்ம எல்லாருக்குமே ரமலான் பற்றிய பூரண தெளிவு இருக்கு. ஆனா இந்த ரமலான் வருதுன்னு சொல்லி நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறோம்? ரசூலுல்லாஹ் ரஜபுடைய மாசம் வந்தா ஒரு துவாவை சேர்த்துக்கிடுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வஷாபான் வபல்லியனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலையும் ஷாபானுடைய மாதத்திலையும் எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்திடு, அதுக்கு அடுத்து வர ரமலானுங்கிற மாதத்தை அடைஞ்சு கொள்ற பாக்கியத்தை தந்துடு. இந்த ரமலான்ல நம்ம செய்யற நன்மைகள் ஏனைய மாதங்கள்ல செய்யற நன்மைகளை விட பல மடங்கு அல்லாஹ்விடத்துல பெருமதியானது. அப்ப இந்த மாதம் வருதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 7வது மாசத்திலேயே 2 மாசத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் அங்க ப்ரிப்பரேஷனை தொடங்கிட்டாங்க, ஞாபகம் முட்டல். அப்ப என்ன செய்யணும்? 2 மாசத்துக்கு முதல்ல ரசூலுல்லாஹ் நோன்பு வருதுன்னு சொல்லி ஞாபகம் மூட்டலை செய்யறாங்க. நோம்புடைய காலத்தை ரமலானை அடைஞ்சு கொள்றதுக்காக துவா கேட்கிறாங்கன்னு சொன்னா அந்த ரஜபுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சதிலிருந்து ரமலான எதிர்நோக்கிறதுக்கான தயாரிப்புகள், பயிற்சிகளை செய்யணும். ஒரு போருக்கு நம்ம போகணுமாக இருந்தா அந்த போருக்குரிய காலம் வாரத்துக்கு முன்னாடி போர் பயிற்சிகள்ல ஈடுபடணும். எடுத்தமா கௌத்தமான்னு சொல்லி ஒரு போர்ல போய்த்து யாருமே போராடி வெல்றல்ல, அந்த போருக்கு முன்னமா போர் பயிற்சி செய்யணும். அதே மாதிரி தான் இப்ப ரமலான நம்ம 9வது மாசத்துல எதிர்நோக்க இருக்கிறோமாக இருந்தா 2 மாசத்துக்கு முதல் ரஜபுடைய காலத்துல இருந்தே நாம நோன்பு நோக்கிறதுக்கான பிராக்டிஸ் பண்ணணும். இது ரசூலுல்லாஹ் வலியுறுத்தின ஒரு விஷயம். நோன்பு ஒரு ஃபர்லான கடமை, அதுல எந்த குறையும் வந்துடப்படான்னு சொல்லி அதுல நம்ம முழுமையான வெற்றியை பெறணும்னு சொல்லி அந்த நோன்பை நம்ம எதிர்நோக்கிறதுக்கு முன்னாடி சுன்னத்தான நோன்புகளை நோக்கணும். அதுலயும் ரசூலுல்லாஹ் விசேடமாக செஞ்சாங்க. ஷாபானுடைய மாதத்துல 8வது மாதத்துல அதிகமாக ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்டிருக்காங்க. வளமையா வேற எந்த மாதங்கள்லயும் நோன்பு நோக்காத அளவு. ரமலான் முழு மாதமுமே நோன்பு நோட்பாங்க. அந்த ரமலான் தவிர வேற எந்த மாதத்துல ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு நோட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஷாபான். ரசூலுல்லாஹ்ட்ட இதுக்கான காரணம் என்ன? யார ரசூலுல்லாஹ், நீங்க மற்ற மாதங்களை விட
ஷாபானுடைய மாதத்துல அதிகமாக நோன்பு நோக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்ட சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களுடைய செயல்கள், அவங்களுடைய அமல்கள் இறைவனிடத்துல எடுத்து காட்டப்படுற சில தினங்கள், சில காலங்கள் இருக்கு. ஒரு கிழமையில நம்ம செய்யற, மனிதர்கள் செய்யற ஒட்டுமொத்த அமல்களும் அந்த கிழமையில உள்ள வியாழக்கிழமை இரவு அல்லாஹ்விடத்துல முன்வைக்கப்படும். இந்த அடியான் இன்னென்ன அமல்களை செஞ்சிருக்காரு, இன்ன நன்மை செஞ்சிருக்காரு, இன்ன தீமை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு செயல் செய்ய செய்ய ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம் நம்ம 2 தோல் புஜங்கள்லையும் இருந்துக்கிட்டு நம்ம செய்யற நன்மைகளையும் தீமைகளையும் பதிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நம்மளோட செயல்கள்ற தொகுப்பு ஒரு கிழமையில வியாழக்கிழமை இரவுல அல்லாஹ்விடத்துல முன்வைக்கப்படும். அதே மாதிரி ஒரு வருஷம் நம்ம செஞ்ச அந்த நன்மை தீமைகள்ற தொகுப்பு ஷாபானுடைய மாதத்துல இறைவனிடத்துல காண்பிக்கப்படும். இந்த அடியார் போன ஷாபான்ல இருந்து இந்த வருட ஷாபான் வரைக்கும் இன்னென்ன செயல்களை செஞ்சிருக்காருன்னு சொல்லி இறைவனிடத்துல நம்மளோட செயல்கள் ஒப்புவிக்கப்படும். அப்படி நம்மளோட செயல்கள் ஒப்புவிக்கப்படுற அந்த டைம்ல நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த ஷாபானுடைய காலத்துல அதிகமாக நோன்பு நோட்டுறதுக்கு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வியாழக்கிழமையில நம்மளுடைய அமல்கள் இறைவனிடத்துல முன்வைக்கப்படுறதால எந்த அமல்களை இறைவன் பார்க்கிற சந்தர்ப்பத்துல நான் ஒரு நோன்பாளியாக இருக்கணும் சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே ஆசைப்படணும். அந்த காரணத்துக்காகத்தான் இந்த சுன்னத்தான நோன்புகள் கடமையாக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட உடம்பு பழக்கப்படலை. இதுவரைக்கும் நம்ம 3 நேரம் சாப்பிட்டு சாப்பாட்டோடையே நம்மளோட செயற்பாடுகள் அமைச்சு பழக்கப்பட்டுட்டோம். ரமலானுங்கிறது சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறைகிற காலப்பகுதி வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் இருக்கும். உண்ணாமலும் பருகாமலும் இருக்கிறது மட்டும் இல்லை நோன்பு. அன்னது மெயின் பார்ட் உண்ணாமலும் பருகாமலும் இருக்கிறது. அதுக்கு நம்மளோட உடம்பை தயார்படுத்தணும். அதுக்காக நம்ம இந்த ரஜபுடைய மாதத்துல, ஷாபானுடைய மாதத்துல சுன்னத்தான நோன்புகளை நோற்றோம்னு சொன்னா நம்மளோட உடம்பு டிரெக்டா நம்ம ஃபர்லான நோன்பை நோக்கிறதுக்கு முன்னாடி சுன்னத்தான நோன்புல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் அதை நம்ம ஃபர்லான நோன்பை நோற்றோம்னு சொன்னா நம்மளோட உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டதாக மாறிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறதோ, இல்லாட்டி ஆதாரம் இல்லாத சில செய்திகள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறதோ, இல்லாட்டி ஆதாரம் இல்லாத சில செய்திகள், ரமலான் வர இருக்கும் தினத்தை யார் முதலில் இன்னொரு சகோதரருக்கு அறிவிப்பாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்ல சொல்லி சில ஆதாரம் இல்லாத நம்பகத்தன்மை இல்லாத சில கருத்துக்களை பரப்புறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்துல கிடையாது. ஒரு நோன்பு வரப்போறத இன்னொரு ஆளுக்கு முன்கூட்டி நேரத்தோட ஒரு ஆள் சொல்றாரா இருந்தா அதுக்கு எந்த நன்மையும் கிடைக்கிறதா எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லையும் ஆதாரம் இல்லை. அதே மாதிரி சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேருக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னா 5 நிமிஷத்துல நல்ல செய்தி நடக்கும், உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாயிரும், உங்களோட வாழ்க்கையில கஷ்டம்லாம் தீர்ந்துருன்னு வரது. அது எந்த ஒரு நம்பகத்தன்மையும் இல்லாத விஷயங்கள். நம்ம மார்க்கம் சம்பந்தமா சொல்றாங்களே, நல்லது சொல்றாங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்புறதுக்கு பொருள். ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்பணும். பள்ளி வழிய போஸ்டர் அடிக்கிற ரமலானே வருக, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற, பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிற, ரமலானை வரவேற்கிறோம்னு சொல்லி பெரிய போஸ்டர் அடிக்கிற, மற்றது இந்த பொடிய மார்க்கிட்ட இருக்கிற ஒரு வரவேற்பு முறை அப்படின்னு சொன்னா, ரமலான் வருதுடா மச்சான் என்ன செய்வோம், கரம்போட்டு அடிப்போம், ஃப்ரீ ஃபயர் அடிப்போம், அந்த மரத்தடியில செட் ஆகும், இந்த கடையடியில செட் ஆகும், இப்படி இருக்கு. இதுதான் நம்மட ஊர்ல இருக்கிற நடைமுறை. இதுதான் நம்மட ப்ரிப்பரேஷன் ரமலானுக்கு. நான் ரமலானுக்குரிய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த ரமலான் வருது, ரமலான்ல வேற எந்த மாசத்துலையும் இல்லாத அளவு நன்மை நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஒரு சுண்ணத்துக்கு ஒரு ஃபர்லிட நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லிட நன்மை. சுண்ணத்து தானே, நம்மடாக்கள்கிட்ட ஒரு கருத்து சுண்ணத்து தானே, செஞ்சா நன்மை செய்யாட்டி தீமல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று இருக்கு. சுண்ணத்துன்னு சொன்னா செஞ்சா நன்மை செய்யாட்டி தீமன்றதே ஒரு பொலையான ஒரு வர விளக்கணம் கொடுத்து வச்சு கிடக்கு சுண்ணத்து. சுண்ணான்னு சொன்னா ரசூல்லோட வழிமுறை, ரசூல்லோட சொல் செயல் அங்கீகாரம், ரசூல்லா சென்னது, ரசூல்லா செஞ்சது, ரசூல்லா செய்யுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தே தான் சொன்னான். இப்போ நீங்க பார்க்குற கிறிஸ்டியானோ ரொனால்டோ அது செய்யறான், அந்த படத்துல வர நடிகர் இது சொல்றான், அவர் அப்படி சொல்லியிருக்கார், அந்த அறிஞர் கருத்து இது இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி, எங்கட மேனேஜர் அப்படி சொல்லியிருக்கார், அவர் சொல்லியிருக்கார் செய்யணும், அப்படி நம்ம செய்யற நம்மோ ரசூலுல்லாடா. யாரு? ரசூல்லா. ரசூல்லா சொன்னது செஞ்சது அங்கீகாரம் கொடுத்தது சுன்னா தானே. அந்த போக்குல இருந்து முதலாவது நம்ம மாறணும். ஒரு சுன்னாங்கிறது எவ்வளவு பெருமதி, ரசூல்லாட வழிமுறை, நம்மளுக்கு காட்டி தந்த வழிமுறை,
அது செய்யறது எவ்வளவு கட்டாயமானது, எவ்வளவு முக்கியம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம சிந்திக்கிறோமா? சுண்ணா தானே இனி யார் சரி எந்த ஒரு சுண்ணாவை சரி நம்ம யோசிப்போமாக இருந்தா உங்களை போல ஒரு நஷ்டவாளி, உங்களை போல ஒரு மடையும் யாருமே இல்லை. ஒரு சுண்ணாவும் பெருமதி. ரமலானுடைய காலம் வந்தா ரசூல்லாட என்ன சுண்ணா இருக்கோ படி, ரசூல்லாவை தேடி தேடி படி. குர்ஆனுடைய முதலாவது வசனம் இறங்கினது ரமலானுடைய மாதத்துல. இந்த ரமலானை ஃபுல்லா நீ குர்ஆனை படிக்கிறதுக்காக ஒதுக்கு. குர்ஆனுக்கு ஒரு 30 நாள் நோம்புன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ், ஒரு பாகத்தை முடி. 30 நாளையில 30 பாகம் முடியுது. குர்ஆனை அணுகிற வழிமுறையில குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை பாடமாக்குறது, குர்ஆனை கேட்கறது, குர்ஆனை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. குர்ஆனை அணுகிற முறை இந்த நாள் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் ஓதுறது மட்டும்தான், கேட்கறது மட்டும்தான், பாடமாக்குறது மட்டும்தான். ஓதுறது, கேட்கறது, பாடமாக்குறது தாய்மொழியை அரபிக்கா இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சவுதியில பிறந்தவன் ஒருத்தன் சொன்னா அவன் பிறந்து வளர்ந்த மொழி, பாவிக்கிற மொழி எல்லாம் அரபி. அவனுக்கு குர்ஆன வாசினாலே என்ன சொல்லுதுன்னு விளங்குது. நீ தமிழ் மொழிய தாய்மொழியா வச்சுக்கிட்டு வெறும் குர்ஆன்ல உள்ள வசனத்தை கருத்து தெரியாம பாக்குறதால என்ன பிரயோசனம்? நன்மை இல்லைன்னு சொல்லல. குர்ஆனை ஓதுறதுக்கு நன்மை, குர்ஆனை பாக்குறதுக்கு நன்மை, குர்ஆனை கேட்டா நன்மை. எவ்வளவு காலத்துக்கு பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் ஓதிக்கிட்டுமே இருக்க போறா? அந்த குர்ஆன்ல என்னதான் சொல்லியிருக்குன்னு சொல்லி உண்ட மண்டையில எப்ப நீ எடுக்க போறா? சஹாபாக்கள் போய் ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்க, ரசூல்லாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரசூல்லாட வாழ்க்கை எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூல்லாட வாழ்க்கை குர்ஆனாக இருந்துச்சு. அப்ப இதை நம்மடாக்கள் எப்படி விளங்கிக்குவான்? அப்ப ரசூல்லாட வாழ்க்கை குர்ஆன் தான். அப்ப ரசூல்லா முழு நேரமும் குர்ஆனை ஓதிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்களோன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறாங்களே நீ, அது இல்ல அர்த்தம். குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கி? தொலை சொல்லியிருக்கா, அப்ப தொழணும், அப்ப குர்ஆன் வாழ்க்கையில வருது. நல்லதை பேச சொல்லியிருக்கா, அப்ப நல்லதை பேசுறோம், குர்ஆன் வாழ்க்கையில வருது. நன்மை ஒன்னை ஏவுங்க, தீமையை தடுங்க, குர்ஆன் சொல்லியிருக்கா, அதை செய்யறோம், குர்ஆன் வாழ்க்கையில வருது. குர்ஆன் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம செய்யறது தான் குர்ஆனை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வருது. அப்ப இந்த மாசம் ரமலானுடைய மாசத்தை ஃபுல்லாவே குர்ஆனை படிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. முன்னொரு காலம் இருந்துக்கு இந்த கிராமப்புறங்கள்ல எல்லாம் இப்போ வந்த நடைமுறை இருக்கு. யார் நிறைய தரம் குர்ஆனை முடிக்கிற இந்த நோம்புக்குள்ள நான் 4 தரம், 5 தரம், 10 தரம், 15 தரம்னு சொல்லி யார் அதிகமா குர்ஆனை ஓதி முடிக்கிறேன்னு சொல்லி போட்டி போட்டு ஓடுவாங்க. இப்ப எல்லாமே உடுபட்டு எந்த ஒரு டச்சும் இல்லாம போய் சமூக மார்க்கத்துல இருந்து தூரமா தான் போய்த்துட்டு இருக்கு. ஒரு நாளை பிளான் பண்ணும். காலையில சஹருக்கு எழும்புறேன்னு சொன்னா 4 மணி அண்ணளவா இருக்கு. அப்ப அந்த டைம் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி யாடாப்பா உங்களுக்கு என்ன சரி தேவை இருந்தாடாப்பா என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன்டாப்பான்னு சொல்லி வழிய கேட்கிற அந்த டைம் தஹஜ்ஜுடைய நேரம். அப்ப அந்த டைம்ல தஹஜ்ஜுத் தொழுகை, துஆவை கேளு, சஹரை சாப்பிடு, சஹர் உணவுல பரக்கத்து இருக்கு, சஹருக்கு பிறகு சுபவுடைய தொழுகை தொழுவு, அதுக்கு பிறகுல இருந்து நீ என்னென்ன செய்யணும், ஒரு நாள் ஃபுல்லா உண்ட அமல்களை நீ திட்டமிடு. ஒரு நாள் ஃபுல்லா இந்த வாழ்க்கையில அவ்வளவுமே நன்மையா இருக்கணும். என்ன நோம்புன்னு சொல்றது வெறும் சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் ஒன்றும் குடிக்காமலும் இருக்கிறது மட்டும் நோம்பு இல்லை. நோம்புன்னு சொன்னா உண்ட கண் நோம்பு பிடிக்கணும், உண்ட காது நோம்பு பிடிக்கணும், உண்ட கை நோம்பு பிடிக்கணும், உண்ட கால் நோம்பு பிடிக்கணும், உண்ட மனசு நோம்பு பிடிக்கணும். இதுதான் நோம்பு. உண்ட உணர்வுகளை நீ கட்டுப்படுத்துறதுக்கான பயிற்சி நெறிதான் இந்த நோம்பு. 1 மாச கோர்ஸ் தான் இந்த நோம்பு. உண்ட வாழ்க்கையை நெறிப்படுத்துற 1 மாச கோர்ஸ் தான் இந்த நோம்பு. இந்த 1 மாசமும் நீ உண்ட வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி பக்குவப்பட்டுட்டான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இனி உண்ட வாழ்க்கை அப்படியே ஃபுல்லாவே சீர்திருத்தமா ஆயிடும். சைக்காலஜி சொல்லுது, எந்த ஒரு பழக்கத்தை நீங்க 21 நாள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது உங்களோட பழக்கமாக மாறிடும். எந்த ஒரு புது பழக்கத்தை நீங்க 21 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 22வது நாள்ல இருந்து அது உங்க வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாறிடும். அப்போ 30 நாள் நோன்பு பிடிச்சா நீ கட்டுக்கோப்பா இருந்தது, உனக்கிட்ட வந்த நல்ல பழக்கம் எல்லாம் தொடர்ந்து வாழ்க்கையிலே வரும். இது என்னன்னு சொன்னா எப்படா நோக்க முடியும்? 30வது நாள் வரை நல்ல தொழுவி நல்ல இபாதத்தை அடிக்கிற 31வது நாளோட பழைய குருடி கதவை தோறடின்றது தான் வரும். எப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து வந்தவன் என்று தெரியுமா? உண்ட முஸ்லிம் சமூகத்துல வரலாறு தெரியுமா? வரலாறு தெரியாத சமூகம் அழிஞ்சு போகும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முதல்ல உண்ட வரலாறு படி. நீ அந்த சினிமாவில் வர நடிகனையோ இல்லை ஒரு ஃபுட்பால் பிளேயரையோ கிரிக்கெட் பிளேயரையோ அவனை பற்றி தேடி தேடி படிக்காம உண்ட சமூகத்தை பற்றி படி, உண்ட இனத்தை பற்றி படி. எப்படி இஸ்லாம் வந்துக்கு, உண்ட முன்னோர்கள் என்னென்ன தியாகம் செஞ்சிருக்காங்க, எப்படிப்பட்ட வீர வரலாறுடைய இனம் உண்ட இனம்னு சொல்லி முதல்ல படி. அதுக்கு பிறகு நீ கவுந்தடிச்சு படுக்கணுமா இல்லாட்டி இந்த உலகத்துல நீ எப்படி வாழணும்னு சொல்லி நீ யோசி. உம்மா பாப்பா முஸ்லீமா இருந்ததால மட்டும் பிறந்த பிள்ளை முஸ்லீம்னு சொல்லி அந்தஸ்துல நம்ம வந்திருக்கோம் தானே.
இந்த மார்க்கத்துல பெருமதி, இந்த களிமட பெருமதி விளங்காது. அந்த காலத்துல ரசூல்லாட காலத்துல ரத்தம் சிந்தி தன் உடைமைகள்லாம் இழந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு இந்த மார்க்கத்தை வளர்த்து கொண்டு போய்த்து சேரணும், எதிர்கால சமூகத்துக்கு கொடுக்கணும், அந்த அவங்களோட வாழ்க்கையை நெறிப்படுத்தணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் துன்பப்பட்டு எவ்வளவு பேர் உயிர் தியாகங்களுக்கு மத்தியில வளர்ந்த மார்க்கம்னு தெரியுமா? அந்த மார்க்கத்தை சும்மா அம்மாவும் அப்பாவும் முஸ்லீம்ன்றதால உனக்கு தூக்கி தந்த ஒரு முஸ்லீம் பேர் வச்சதால பேருக்கு முஸ்லீம் ஆச்சியேனி உனக்கு அந்த மார்க்கத்துல பெருமதி விளங்காது. அந்த மார்க்கத்துல பெருமதி அந்த உண்ட இனத்துல வரலாறு உனக்கு தெரியாட்டி நீ கவுந்தடிச்சுக்கிட்டு படுப்பியே தவிர பள்ளிக்கு வர மாட்டா, இபாதத் செய்ய மாட்டா, எந்த ஒரு அமலையும் நீ செய்ய மாட்டா. ரமலான் வருதுன்னு சொன்னா முதல்ல ஒரு டைம் டேபிள் போடுங்க. என்னென்ன நான் செய்யணும், இந்தெந்த முதல் 10ல் என்ன, 2வது 10ல் என்ன, 3வது 10ல் என்ன, என்னென்ன அமல்கள் செய்யணும், எவ்வளவு தொழுவணும், எவ்வளவு ஓதணும், பயான்கள் எப்படி கேட்குற, என்ற வேலைகளை எப்படி ஒழுங்கழைச்சிக்கிற, நோம்புக்குள்ள நம்மளுக்கு வர வேலைகளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற, இரவு வணக்கங்கள்ல எப்படி ஈடுபடுற, என்னென்ன பொழுதுபோக்குகளை நம்ம அமைச்சுக்கிற, எப்படி நம்மளோட கால நேரங்களை கழிக்கிறேன்னு சொல்லி சரியான முறையில் திட்டமிடுங்க. திட்டமிட்டு ஒரு நாளையும் சிறப்பான முறையில் பாவங்கள் செய்யாமல் உங்களை உணர்வுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய செயல்களை அமைச்சுக்கலுங்க. தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறது தான் மெயின். தவறானதை பார்க்கக்கூடாது, தவறானதை பேசக்கூடாது, தவறானதை செய்யக்கூடாது. தன்னுடைய மனைவி ஹலால் மனைவியை கூட ஆசையா பார்க்கறது தடை செய்யப்பட்டிருக்கு நோன்புடைய இருந்தா. அப்போ அப்படியான கட்டுப்பாடை உண்ட வாழ்க்கையில் ஏற்படுத்துறது தான் நோன்பு. அந்த நோன்பை நீ நோன்பா பிடிச்சின்னு சொன்னா இந்த மாசம் உண்ட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். இயற்கையாகவே எல்லாருக்கும் ஒரு உணர்வு வருது, நோன்பு வருது, இனிசரி தொழுவணும், இனிசரி ஓதணும், இனிசரி ஒழுங்கரிக்கணும். அப்ப தலைக்கு தொப்பி வரும், பள்ளிக்கு போவோம். அப்போ ஒரு சிலவன் வருவான், புதுசா தொப்பி போட்டு புது ஹாஜியார் ஒரு ஆள் வந்திருக்காரா, புது அவுளியா குஞ்சு ஒன்று வந்திருக்கிறா சொல்லி உங்களை மட்டம் தட்டுறதுக்கிட்டே ஒரு டீம் ஒன்று வருவான். அவன்ல நீங்க தூசிக்கும் கணக்கு எடுக்க தேவையில்லை. நீ மவுத்தா போனதுக்கு பிறகு கபர்ல கொண்டு அடைக்கப்பட்டு எல்லாரும் பேத்துருவாங்க. அங்க வந்துகிட்டு யாரு இந்த கூட்டாளின்றதுக்காக நானும் வந்து கபருக்குள்ள படுக்கிறேன்னு சொல்ல மாட்டான். உண்ட மனைவின்றதுக்காக எனக்கும் அவருக்கு பக்கத்துல கபர் வெட்டுங்க நானும் சேர்ந்து மூத்தா ஒப்பறேன் யாரும் சொல்றது இல்லை. நீ தேடுறது உனக்கு, மத்தவன் தேடுறது மத்தவனுக்கு. எவன் என்ன செஞ்சாலும் நீ கணக்கெடுக்காத. உண்ட வாழ்க்கை உண்ட கையில, நீயா தெரிந்து நீயா முடிவெடு. கதைச்சிடவன் கதைச்சிட்டு இந்த ரமலான்ல இருந்து சரி நான் மாறுறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து மாற்றத்தை கொண்டு வா.